Hi everyone, this video is sponsored by BuyMode shopping app. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலூரில் சமீபத்தில் கொஞ்சம் மழையை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். பெஞ்சால் புயல் மூலமாக வந்த மழை தான் அது. கடலூர், பாண்டி அண்ட் தென் விழுப்புரம் இது 3 இடமும் நல்ல மழை பெஞ்சிருக்கு. இதன் மூலமாக கடலூர் கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருந்துச்சு தென்பெண்ணை ஆறு மூலமாக தண்ணி பயங்கரமாக வெள்ளம் வந்து கடலூர் கலெக்டர் ஆஃபீஸ் உள்ளலாம் கூட வந்துருச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் எடுக்கும்போது தண்ணி கலெக்டர் ஆஃபீஸ் உள்ளலாம் இல்லை. அது 2 நாள் முன்னாடி போயிருந்தோம்னா எல்லா இடத்துலையுமே தண்ணி ஃபுல்லாக வந்திருக்கு. இதனால் நிறைய மக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த தென்பெண்ணை ஆறு தரப்பாலமே எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கு பாருங்கள். இதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதுதான் கடலூருக்கும் பாண்டிக்கும், கடலூர்லேருந்து பாண்டிக்கு போக ஆண்டே அதில் தரப்பாலம் இந்த வழியாக தான் மக்கள் யூஸ் பண்ணிட்டு பாண்டிக்கு போவாங்க. இந்த தரப்பாலமே ஃபுல்லு தெரியாத அளவுக்கு தண்ணி எந்த அளவுக்கு ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு லைவாக நம்ம போய் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம ஒரு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எப்போனா இது மாதிரி மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் பாய்ந்தோடும்போது அது நேரில் போய் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதனால் நான் சரி பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். சின்ன பையன்லாம் பார்த்து பயங்கரமாக இவ்வளோ தண்ணிலாம் பார்க்கும்போது அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஆக்சுவலாக பீச்சுக்கெலாம் போனோம்னா அவன் ரொம்ப இதுவாக இருக்கான். இந்த மாதிரி ஒரு இதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவன் பார்க்குறான். ஸோ அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் பண்ணான். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனால் ஒரு பக்கம் நமக்கு இதை பார்க்கறது ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தாலும் நிறைய மக்கள் இதன் மூலமாக பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆறு பக்கத்தில் இருக்கிற நிறைய குடியமைப்பில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தண்ணியெல்லாம் உள்ள வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அவங்களோட சாதாரணமான சூழ்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. எல்லாருடைய தினந்தோறும் நடக்கிற அந்த உழைப்பு வாழ்க்கை கொஞ்சம் வேறு மாதிரி அவங்களுக்கு சிரமப்பட்டாங்க. தண்ணிலாம் வீட்டுக்குள்ளே அவங்களால நிம்மதியாக படுக்க முடியல, கரண்ட் இல்லை. இதனால் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த தண்ணிலாம் பாருங்கள், இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். அப்புறம் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 மாடுலாம் கூட இறந்துருக்கு பார்த்து. அது இதில் எந்த அளவுக்கு எவ்வளோ நம்ம மக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வாயில்லாத நிறைய ஜீவனை சொல்ல முடியாமல் அதுக்கு எங்கே போகிறதுக்கு இடம் எங்கேன்னு தெரியாமல் அது இந்த தண்ணியில் எந்த அளவுக்கு எவ்வளோ உயிர் போயிருக்குன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் யாராலுமே நம்ம சொல்ல முடியாது. நம்ம நம்ம மக்களை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணுறோம். ஆனால் வாயில்லாத பிராணிகளால் சொல்லவும் முடியாது. ஆனால் அந்த கஷ்டத்தையும் அதுங்க அனுபவித்து நாங்கள் பார்க்கும்போதே 2 மாடு இறந்து கிடந்துச்சு. நமக்கு தெரியாமல் இன்னும் எத்தனையோ உயிர்கள் இழப்பு இருக்கிறதுக்கு இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், நிறைய பேர் மக்கள் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக பையனோடு சேர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் தென்பெண்ணை ஃபேமஸ். தென்பெண்ணை எப்போ மழை பெஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த கடலூரில். இது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி இது நெக்ஸ்ட்டு வேவ் நெக்ஸ்ட்டு தரப்பாலத்தை தடுத்து இது கடலில் போயிட்டு கலந்துடும். இதன் மூலமாக தான் தண்ணி ஊருக்குள்ளே நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருந்தது. அதனால் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஒரு மழை பெஞ்சால் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றதை உங்களுக்கு சொல்லணும். இது நேரடியாக இதை பார்க்கும்போது நீங்களும் நான் பார்த்த எக்ஸைட்மெண்ட்டே பசங்க அனுபவிச்ச எக்ஸைட்மெண்ட் நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இந்த தண்ணியெலாம் பார்க்கும்போது அதனால தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ.